நல்லா இருக்கீங்களாமா? நல்லா இருக்கீங்களா? நீங்க திருப்பி என்ன கேட்க மாட்டீங்களா? பரவாயில்ல. தொடர்ந்து 8 நாள் தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரத்தை முடிச்சு கொண்டு செல்லத்தில் நம்முடைய வெற்றி வேட்பாளர் டாக்டர் கலைஞருடைய அன்பையும் ஆசையையும் பெற்ற வேட்பாளர், நம்முடைய கழக தலைவர் தமிழக முதலமைச்சருடைய அன்பை பெற்ற வேட்பாளர், என்னுடைய சகோதரர், அதற்கும் மேல சொல்லணும்னா உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் பெற்ற வெற்றி வேட்பாளர் திரு கலாநிதி வீராசாமி அவர்களுக்கு இந்த பிரச்சார கூட்டத்தை மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ள மாண்புமிகு அமைச்சரும் சென்னை கிழக்கு மாவட்ட கழக செயலாளருமான அண்ணன் திரு டி.கே. சேகர்பாபு அவர்களே, இந்த பிரச்சார கூட்டத்தை ஒருங்கிணைந்துள்ள சென்னை வடக்கு மாவட்ட பொறுப்பாளரும் பெரம்பூர் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினருமான அண்ணன் திரு ஆர்.டி. சேகர் அவர்களே, கழக துணை அமைப்பு செயலாளர் திருவிக நகர் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு தாயகம் கவி அவர்களே, வணக்கத்திற்குரிய சென்னை மேயர் சகோதரி பிரியாராஜன் அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு ப. ரங்கநாதன் அவர்களே, பகுதி கழக செயலாளர்கள் அண்ணன் திரு ஐசிஎஃப் முரளி அவர்களே, அண்ணன் நாகராஜ் அவர்களே, அண்ணன் ஜெயராமன் அவர்களே, அண்ணன் முருகன் அவர்களே, அண்ணன் சாமிக்கன் அவர்களே, அண்ணன் தமிழ்வேந்தன் அவர்களே, பகுதி கழக நிர்வாகிகளே, இளைஞர் அணியினுடைய துணை செயலாளர் சகோதரர் திரு ஜோயல் அவர்களே, தலைமை கழகத்தால் நியமிக்கப்பட்டுள்ள தொகுதி பார்வையாளர்கள் அண்ணன் வழக்கறிஞர் விடுதலை அவர்களே, வழக்கறிஞர் சரவணன் அவர்களே, சகோதரி மருத்துவர் யாழினி அவர்களே, சட்டத்துறை மாநில துணை செயலாளர் அண்ணன் திரு சந்துரு அவர்களே, பொறியாளர் அணியினுடைய மாநில துணை செயலாளர் திரு நரேந்திரன் அவர்களே, சென்னை கிழக்கு மற்றும் வடக்கு மாவட்ட கழகங்களுடைய நிர்வாகிகள் அண்ணன் திரு ஏகப்பன் அவர்களே, அண்ணன் தேவ ஜகபர் அவர்களே, அக்கா புனிதவதி அவர்களே, அண்ணன் திரு ஜி.எம். தேவன், அண்ணன் ஆசாத், அண்ணன் எஸ்.ஆர். கமலக்கண்ணன், அண்ணன் தயாளன் அவர்களே, சகோதரர் மகேஷ்குமார் அவர்களே, அண்ணன் கருணாகரன் உள்ளிட்ட அனைத்து செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்களே, மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் சகோதரர் லோகேஷ் அவர்களே, மாநகராட்சி மண்டல தலைவர் சகோதரி சரிதா மகேஷ்குமார் உள்ளிட்ட அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகளே, மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் சகோதரர் கௌதமன் அவர்களே, சகோதரர் தனசேகர் உள்ளிட்ட அனைத்து அணிகளுடைய நிர்வாகிகளே, ஸ்ரீதனி உள்ளிட்ட மாநகராட்சியுடைய அனைத்து மாமன்ற உறுப்பினர்களே, அன்பரசு உள்ளிட்ட அனைத்து வட்டக்கழக செயலாளர்களே, நிர்வாகிகளே, நம்முடைய இந்தியா கூட்டணி வெற்றி கூட்டணி இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில நம்மோட கூட்டணி வைத்திருக்கக்கூடிய நம்முடைய தாய் கழகம் திராவிடர் கழகம், காங்கிரஸ் பேரியக்கம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய யூனியன் முஸ்லிம் லீக், மனிதநேய மக்கள் கழகம், மனிதநேய மக்கள் கட்சி, மக்கள் நீதி மையம், தமிழக வாழ்வுரிமை கட்சி, மூவேந்தர் முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட அனைத்து தோழமை கட்சி சார்ந்த என்னுடைய அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, கழகத்துடைய மூத்த முன்னோடிகளே, பெரியவர்களே, இங்கு ஆயிரக்கணக்கில் கூடியிருக்கக்கூடிய என் அருமை தாய்மார்களே, அக்காக்களே, அம்மாக்களே, பாட்டிகளே, தங்கைகளே, முத்தமிழக டாக்டர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, உங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். வடசென்னையினுடைய தொகுதி பொறுப்பாளர் அண்ணன் திரு டி.கே. இளங்கோவன் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு ஜோசப் சாமியல் அவர்களே, உங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு நான் இங்க வந்து வடசென்னை பகுதிக்கு வந்து உங்களை எல்லாம் சந்திச்சு நம்முடைய வெற்றி வேட்பாளர் திரு கலாநிதி வீராசாமி அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்துல வாக்கு கேட்கறதுக்காக நான் வந்தேன். ஆனா இங்க வந்த பிறகுதான் தெரியுது, என்னை விட மிக ஆர்வமாக அவரை உதயசூரியன் சின்னத்துல வாக்களிச்சு நீங்க நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க போறீங்கன்னு உங்களுடைய வரவேற்பையும் உங்களுடைய எழுச்சியையும் உங்களுடைய ஆர்வத்தையும் பார்க்கும்போது தெரியுது. கரெக்டா? நான் சொல்றது உண்மையா? நிச்சயமா செஞ்சிருவீங்களா? எந்த சின்னம்? சத்தமா சொல்லுங்க, எந்த சின்னம்? கையை காட்டி சொல்லுங்க, எந்த சின்னம்? உதயசூரியன் சின்னத்துல ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு போனீங்கன்னா உங்க கண்ணுக்கு ரெண்டு தான் தெரியணும். ஒண்ணு, நம்முடைய வெற்றி வேட்பாளர் திரு கலாநிதி வீராசாமியோட பேர் தெரியணும். அதற்கு பக்கத்துல நம்முடைய வெற்றி சின்னம் உதயசூரியன் சின்னம் தெரியணும். அந்த சின்னத்துக்கு பக்கத்துல ஒரு சின்ன பட்டன் இருக்கும், நீல கலர் பட்டன் இருக்கும். அந்த பட்டன்ல நீங்க போடுறீங்களே ஒரு ஓட்டு, அதுதான் மோடிக்கு வைக்கிற வேட்டு. வச்சிருவோமா? நிச்சயம் செய்வீங்களா? சென்ற முறை நம்முடைய கழக வேட்பாளர்
திரு கலாநிதி வீரசாமி அவர்களை கிட்டத்தட்ட 4,62,000 வாக்கு வித்தியாசத்துல நீங்க வெற்றி பெற வச்சீங்க. மிகப்பெரிய வெற்றி. அதற்கு இந்த நேரத்துல நான் பல முறை நன்றி சொல்லியிருக்கேன். அதற்கு மீண்டும் இந்த மாதிரி நன்றி சொல்றேன். ஆனா வருமா கண்டிப்பா வந்துருமா. 1,16,00,000 பேர் கொடுத்தாச்சுமா. 1,16,00,000 பேர் கொடுத்தாச்சுமா. விரைவில் வந்துருமா. கிட்டத்தட்ட 4,62,000 வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சிருக்கிறீங்க. அதுக்கு என்னுடைய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். ஆனா இந்த முறை கண்டிப்பாக குறைந்தது ஒரு 6 லட்சம் வாக்கு வித்தியாசத்திலேயாவது நீங்க ஜெயிக்க வைக்கணும். அதுக்கு ஏன் காரணம் சொல்றேன்னா, போன முறை நம்முடைய எதிரிகள்லாம் ஒன்னா சேர்ந்து வந்தாங்க. இருந்தாலும் மிகப்பெரிய வெற்றியை நீங்க தேடி கொடுத்தீங்க உங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தின் மூலமா. இந்த முறை நம்முடைய எதிரிகள்லாம் தனித்தனியா பிரிஞ்சு அணியா வராங்க. எனவே நமக்கு இந்த முறை வெற்றி ரொம்ப சுலபமா நினைச்சிடாதீங்க. எப்படி இன்னைக்கு தேதி 2ஆம் தேதி, 19ஆம் தேதி தேர்தல். இதே எழுச்சியோடு இதே உணர்வோடு நீங்க அடுத்த 17 நாள் பிரச்சாரத்தை பண்ணீங்கன்னா குறைந்தது 6 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல அண்ணன் கலாநிதி வீரசாமி அவர்களை யார் எதிர்த்து போட்டிடுறாங்களோ அவங்க டெபாசிட் போற அளவுக்கு நம்முடைய தேர்தல் பிரச்சாரம் இருக்க வேண்டும். அதே போல 2021 கொளத்தூர் சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய கழக தலைவர் அவர்களை, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை நீங்க தான் கிட்டத்தட்ட 70,400 வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சீங்க. அதற்கும் இந்த நேரத்துல என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தமிழ்நாட்டு முதலமைச்சரே நீங்க தான் தேர்ந்தெடுத்தீங்க. அதற்கு உங்களுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் பெரம்பூர் தொகுதியில நம்முடைய கழக வேட்பாளர் அண்ணன் ஆர்டி சேகர் அவருக்கு பிரச்சாரம் பண்ண அவரை கிட்டத்தட்ட 55,000 வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற வச்சீங்க. அதே போல் திருவிக நகர்ல நம்முடைய கழக வேட்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு தாயகம் கவி அவர்களை 55,000 வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற வச்சீங்க. இதற்கெல்லாம் நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் நன்றி சொல்றேன். இந்த வடசென்னை நாடாளுமன்ற தொகுதி சாதனைகள், அது கொளத்தூர், பெரம்பூர், திருவிக நகருக்கு நாம செஞ்சிருக்கக்கூடிய இந்த 3 வருஷத்துல செஞ்சிருக்கக்கூடிய சில பணிகளை மட்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். சென்னை வடக்கு பகுதியில் உள்ள உள்கட்டமைப்பு பற்றாக்குறை மற்றும் வளர்ச்சியில் உள்ள இடைவேளைகள் நிவர்த்தி செய்யும் நோக்கமாக ரூபாய் 1000 கோடி மதிப்பீட்டில் வட சென்னை வளர்ச்சி திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஒரு 10 நாட்களுக்கு முன்புதான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த திட்டத்தை துவங்கி வச்சாங்க. வட சென்னைக்கு மட்டும் வளர்ச்சிக்கு மட்டும் கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒதுக்கி இருக்காங்க. அதே போல் சென்னை ICF மற்றும் கொளத்தூர் பகுதியை இணைக்கும் புதிய மேம்பாலம் ரூபாய் 62 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ளது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் அனிதா அச்சீவர்ஸ் அகாடமி தொடங்கப்பட்டு கணினி பயிற்சி, கம்ப்யூட்டர் கோர்ஸ், தையல் பயிற்சி, டெய்லரிங் கோர்ஸ் போன்றவற்றை வழங்கப்பட்டு வருகின்றன. கொளத்தூர் தொகுதியில கட்டணமில்லா தையல் பயிற்சி வழங்கப்பட்டு வருகின்றது. கொளத்தூர் தொகுதியில சிறப்பு கண் சிகிச்சை மையம் மாண்பு முதலமைச்சர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. கொளத்தூர் தொகுதியில மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஏற்பாட்டில் நடத்தப்பட்ட வேலைவாய்ப்பு முகாம்கள்ல ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வேலை வாய்ப்பை பெற்றுள்ளார்கள். கொளத்தூர் தொகுதியில காமராஜ் நகரில் ரூபாய் 3 கோடி மதிப்பீட்டுல நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையம் புதிதாக அமைக்கப்பட்டுள்ளது. சென்னை காமராஜ் துறைமுகத்தின் சமூக பொறுப்பு நிதி குஜராத்துக்கு செல்வதை தடுத்து ரூபாய் 162 கோடியே 85 லட்சம் ரூபாய் செலவில் பல நலத்திட்ட உதவிகளை வட சென்னை மக்கள் பயன்பாட்டிற்கு நாம் வழங்கி இருக்கின்றோம். 150 கோடி ரூபாய் செலவில் எண்ணூர் நெட்டுக்குப்பத்தில் தூண்டல் வளைவு அமைப்பது மற்றும் முகத்துவார ஆற்றை தூர்வாரி அகலப்படுத்தப்படும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. கூட இருக்குங்க. கொருக்குப்பேட்டை எழில்நகர் பகுதியில் சென்னை மாநகராட்சி சார்பாக 106 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்பாலம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. அதேபோல் எண்ணூர் அனல் மின் நிலையம் விரிவாக்க பணிகள் ரூபாய் 6,381 ரூபாய் மதிப்பீட்டில் தொடங்கப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன. மீனவர்களுடைய 50 ஆண்டு கால கோரிக்கையான எண்ணூர் கொசஸ்தலை ஆற்று முகத்துவாரத்தில் ரூபாய் 141 கோடி ரூபாய் செலவில் தூண்டல் வளைவு அமைத்து கொடுக்கப்பட்டுள்ளது. வடசென்னை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருவற்றூர் பகுதி, கிராமத்து தெரு மற்றும் விம்கோ நகர் பகுதிகளில் ரயில்வே சுரங்கப்பாதை பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்து, முஸ்லிம், கிறிஸ்துவ மக்களுக்கு இடுகாடு வசதிக்காக தலா 3 ஏக்கர் வீதம் 9 ஏக்கர் இடம் ஒதுக்கீடம் செய்யப்பட்டு சுற்றுச்சுவர் அமைக்கும் பணி, கட்டுமான பணிக்கு ரூபாய் 15 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. இதெல்லாம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த தொகுதிக்கு செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகள். நான் இந்த நேரத்துல நம்முடைய தேர்தல் வாக்குறுதிகளை மட்டும் இந்த நேரத்துல குறிப்பிட விரும்புகின்றேன். வடசென்னை நாடாளுமன்ற தொகுதிக்கான வாக்குறுதிகள் உங்களுக்கு தெரியும். முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஒவ்வொரு தேர்தலின் பொழுதும்
தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு சொல்லுவார், சொல்வதை செய்வோம் செய்வதைத்தான் சொல்லுவோம்னு செஞ்சு காட்டின தலைவர் நம்முடைய முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அவருடைய வழியில வந்த நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் சொல்வதைத்தான் செய்வார், செய்வதைத்தான் சொல்வார். சில தேர்தல் வாக்குறுதிகள் மட்டும் இங்க நான் உங்ககிட்ட நினைவுபடுத்த விரும்புகின்றேன். விம்கோ நகர் மெட்ரோ ரயில் நிலையத்திலிருந்து எண்ணூர் வரை ரயில் பாதை நீட்டித்து தடை அமைக்கப்படும். கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் உள்ள ராஜாஜி நகர் மக்கள் பயன்பெறும் வகையில் வில்லிவாக்கம் ரயில் நிலையத்திலிருந்து தெற்கு பக்கமாக செல்வதற்கு சுரங்க நடைபாதை அமைத்து தரப்படும். கணேசபுரம் மேம்பாலம் ரூபாய் 147 கோடி மதிப்பீட்டில் நடைபெற்று வருகிறது. அந்த பணி விரைந்து முடிக்கப்படும். 2 கொடுங்கையூர் குப்பை கொட்டும் வளாகத்தில் முறையில் சீரமைக்கும் பணி ரூபாய் 640 கோடி மதிப்பீட்டில் நடைபெறுகிறது. இந்த பணியும் விரைவில் நிறைவு செய்யப்படும். வட சென்னையில பிரத்யேகமாக மாசு கட்டுப்பாடு வாரியம் அமைக்கப்படும். மக்களுடைய சுகாதாரத்தை உறுதி செய்கின்ற வகையில கொடுங்கையூர்ல உள்ள குப்பை மேடு சீரமைக்கப்படும். இது மிக மிக முக்கியமான வாக்குறுதிமா, தயவு செய்து கவனிங்க. பட்டா வாக்குறுதி. சென்னையின் பல்வேறு பகுதிகளில் பட்டா பெறுவதில் சிக்கல்கள் உள்ளன. குறிப்பாக பெல்ட் ஏரியாவில் வசிப்போர் பட்டா பெற முடியாத நிலை இருக்கின்றது. இதனை சரி செய்ய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அமைச்சர்களை கொண்டு ஒரு குழுவை அமைத்திருக்கிறார்கள். தேர்தல் முடிந்ததும் பட்டா பிரச்சனை தீர்த்து வைக்கப்பட்டு வீட்டு மனை பெற்ற அனைவருக்கும் பட்டா வழங்கப்படும் என்பதை நான் மகிழ்ச்சியுடன் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இதெல்லாம் நம்முடைய தேர்தல் அறிக்கையில தலைவர் சொல்லியிருக்கிறாரு. கண்டிப்பா இதெல்லாம் தலைவர் செய்வாருன்னு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? இதெல்லாம் நடக்கணும்னா வர்ற ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு போய் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிச்சு குறைந்தது 6 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல நீங்க ஜெயிக்க வைக்கணும். செய்வீங்களா? கண்டிப்பா தலைவர் சொல்வதை செய்வார். அதற்கு மிகச்சிறந்த உதாரணத்தை நான் சொல்றேன். 2021 நாம கழக ஆட்சி அமைச்சது நம்முடைய தலைவர் அவர்களை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும், அது குறிப்பிட்டு சொல்லணும்னா சென்னையில் இருக்கக்கூடிய அனைத்து சட்டமன்ற தொகுதியிலும் நம்ம வெற்றி பெற்றோம். ஒட்டுமொத்த சென்னையும் திமுக தான் வாக்களிச்சது. அப்போ உங்களுக்கு தெரியும் என்ன நிலைமைன்னு. கோவிட் பெருந்தொற்று 2வது வேலை, செகண்ட் வேவ் அடிச்சிட்டு இருக்கு. மிக மிக ஒரு அபாயகரமான ஒரு நிலை இருந்துச்சு. அப்போ ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் உங்களை எல்லாம் வந்து பார்த்தாரா? சென்னை பக்கம் வந்து எட்டி பார்த்தாரா? தமிழ்நாட்டு பக்கம் எட்டி பார்த்தாரா? என்ன சொன்னாரு? எல்லாரும் தயவு செய்து வீட்டுக்குள்ள போய் பூட்டிக்கோங்க, வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கோங்க, கதவை திறக்காதீங்க, யாரும் யாரையும் பார்க்காதீங்க, தெருவுக்கு வராதீங்க. 15 லட்சம் அவர் எங்க 15 காசு கூட போடல, நம்ம அக்கௌண்ட்ல இருந்ததே தூக்கிட்டு போயிட்டாரு. கருப்பு பணத்தை ஒழிக்கிறேன்னு சொல்லி ஒரு நாள் திடீர்னு எந்திரிச்சு நடுராத்திரி எந்திரிச்சு என்ன செய்யறது தெரியாம 1000 ரூபாய் நோட்டு 500 ரூபாய் நோட்டுல செல்லாதுன்னு சொல்லி கருப்பு பணத்தை ஒழிக்க போற, கருப்பு பணத்தை எல்லாம் வெளிநாட்டுல இருந்து கொண்டு வந்து ஒவ்வொருத்தருடைய வங்கி கணக்குலயும் 15 லட்சம் போடுறேன்னாரு. போட்டாரா? நம்ம கிட்டதான் போட்டாரு. கோவிட் அப்போ என்னமா பண்ணாரு? வீட்டை விட்டு வெளில வந்தீங்கன்னா கைது பண்ணுவேன், தடியடி நடத்துவேன், யாரும் வீட்டை விட்டு வெளில வரக்கூடாதுன்னு சொன்னாரா இல்லையா? ஆனா ஒண்ணே ஒண்ணு மட்டும் பண்ணாரு. ஒரு நாள் என்ன பண்ணாரு? எல்லாரும் வீட்டை விட்டு வெளில வாங்க, எல்லாரும் கையில விளக்கு பிடிச்சுக்கோங்க, விளக்கு பிடிங்க, விளக்கு பிடிச்சு கையில ஒரு தட்டு வச்சுக்கோங்க, தட்டை வச்சு ஓங்கி ஒலி எழுப்புங்க, அந்த சவுண்டு கேட்டு கோவிட் வைரஸ் ஓடி போயிடும், பயந்து ஓடி போயிடும் சொன்னாரா இல்லையா? இதுதான் திரு நரேந்திர மோடி அவர்கள் கோவிட் வைரஸை எதிர்த்த விதம். ஒரு விழிப்புணர்வு இல்லாம, மருத்துவ விழிப்புணர்வு இல்லாம நாம ஊசி கேட்டோம். நம்ம தலைவர் அவர்கள் நீங்க ஊசி கொடுங்க, தமிழ்நாட்டு மக்களுக்கு நாங்க விழிப்புணர்வு ஏற்படுத்துறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்முடைய நகைச்சுவை நடிகர் திரு விவேக் அவர்கள் ஊசி போட்டுட்டு, அவர் ஊசி போட்டதுனால அவர் இறக்கல, அவருக்கு வேற சில மருத்துவ பிரச்சனைகள் இருந்தது, இறந்துட்டார். ஆனா எல்லாரும் பயந்துட்டோம், எல்லாரும் வந்து ஒரு மிகப்பெரிய வதந்தியை கிளப்பி விட்டாங்க, அவர் ஊசி போட்டதுனாலதான் இறந்துட்டாருன்னு. தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த இந்தியா மக்களும் பயந்துட்டாங்க. ஆனா நம்முடைய தமிழக முதலமைச்சர் என்ன பண்ணார் தெரியுமா? இந்த கோவிட்ல இருந்து தப்பிக்கணும்னா கோவிட் ஊசி போட்டா மட்டும்தான் ஒரே வழின்னு அனைவருக்கும் கோவிட் ஊசி போடணும்னாரு. அவரே கோவிட் ஊசியை தைரியமா போட்டுக்கிட்டு கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய மருத்துவமனையில பிபிஇ கிட்ட போட்டுக்கிட்டு தைரியமா உள்ள போய் அந்த கோவிட் நோயாளிகளுக்கெல்லாம் தரமான மருத்துவமனை பார்க்கப்படுதா, அவங்களுக்கு எல்லாம் தரமான ஊசி போடப்படுதான்னு இந்தியாவிலேயே போய் முதல்ல தைரியமா பார்த்த ஒரே முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் தான். அவருக்கு மட்டும் அந்த பெருமை கிடையாது, அவருக்கு மட்டும் அந்த பெருமை கிடையாது. ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே முதன் முறையா அதிகமான ஊசி போட்டு இந்த கோவிட்ல இருந்து தப்பிக்கணும்னா ஊசி போட்டுதான் ஆகணும், தடுப்பூசி போட்டுதான் ஆகணும்னு இந்தியாவிலேயே அதிகமான ஊசி போட்டது தமிழ்நாட்டு மக்கள் நீங்க தான்.
இந்தியாவுக்கே விழிப்புணர்வு ஏற்படுத்துறது தமிழ்நாட்டு மக்கள் தான். தமிழ்நாட்டு மக்கள் ஊசி போட்டதுக்கு அப்புறம் தான் மற்ற மாநில மக்கள்லாம் தைரியமா ஊசி போட்டுக்க ஆரம்பிச்சாங்க. ஊசி போட்டுக்கிட்டீங்களா? 3 ஊசி. அதே மாதிரி கடும் நிதி நெருக்கடி, பல தேர்தல் வாக்குறுதிகளை நம்ம கொடுத்திருந்தோம். அவன் எதிர்கட்சியின் தலைவர் என்ன சொன்னாங்க? கண்டிப்பா செய்ய முடியாது அப்படின்னாங்க. ஆனா நம்முடைய தலைவர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்று 5 கையெழுத்து போட்டார். முதல் கையெழுத்து என்ன போட்டாரு? மகளிருக்கு இத்தனை பேர் வந்திருக்கீங்க, உங்களுக்கு தெரியும், மகளிருக்கு கட்டணம் இல்ல பேருந்து வசதி திட்டத்தை கொடுத்தாரா இல்லையாமா? உபயோகப்படுத்துறீங்களா இல்லையா? அதுக்கு பேரு பிங்க் பஸ். இப்போ சென்னையிலயும் நிறைய பிங்க் பஸ் ஓடுது. நான் இன்னைக்கு ஒரு 8 நாளா தமிழ்நாடு முழுக்க பல மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் செஞ்சுட்டு இருக்கேன். எங்க பார்த்தாலும் பிங்க் பஸ் தான். எல்லா பஸ்ஸும் ஃபுல்லு. எல்லா பஸ்லயும் மகளிர், குழந்தைங்க, மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க. அதாவது ஆண்கள் பெண்கள் கிட்ட இருந்து கத்துக்கணும். ஒரு திட்டத்தை அரசு அறிமுகப்படுத்துதுன்னா அந்த திட்டத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா உபயோகப்படுத்தணும் அப்படிங்கறத ஆண்கள் மகளிர் கிட்ட தான் கத்துக்கணும். ஏன் தெரியுமா நான் சொல்றேன்? இதை நான் கிண்டலுக்காக சொல்லமா, உங்களுடைய பெருமை, உங்களுடைய வெற்றி. ஏன்னா இந்த 3 வருஷத்துல மட்டும் இந்த மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டத்தின் மூலமா கிட்டத்தட்ட 460 கோடி பயணங்களை நீங்க மேற்கொண்டிருக்கீங்க. எவ்வளவு பயணம்? 460 கோடி முறை நீங்க பயணம் செஞ்சிருக்கிறீங்க இந்த 3 வருஷத்துல. இதுதான் அந்த திட்டத்துடைய வெற்றி. இதுதான் முதலமைச்சருடைய வெற்றி. ஒரு திட்டத்தை எவ்வளவு அதிகமா மக்கள் உபயோகப்படுத்துறாங்களோ அதுதான் அந்த முதலமைச்சருடைய திட்டத்துடைய வெற்றி. இதுக்கு பேர் தான் திராவிட மாடல் அரசு. எல்லாரும் கேட்கிறாங்க, திராவிட மாடல் அரசுனா என்ன? அனைத்து மாநிலங்களுக்கும் எடுத்துக்காட்டா இருக்கிறது தான் திராவிட மாடல் அரசு. அதே மாதிரி இன்னொரு திட்டமா புதுமை பெண் அப்படின்னு ஒரு திட்டம். இங்க இத்தனை மகளிர் வந்திருக்கீங்க, ஆண்களுக்கு சமமா மகளிர் வந்திருக்கீங்க. ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி பெண்கள் வீட்டை விட்டு வெளில வரதுக்கு உரிமை கிடையாது. நீங்க வீட்டை விட்டு வெளில வர முடியாது. உங்களுக்கு படிப்பதற்கு உரிமை கிடையாது. நீங்க யார்கிட்டயும் பேச முடியாது. இன்னும் சொல்லட்டுமா, நீங்க மேலாடை அணிகிறீங்கல்ல, மேலாடை அணிவதற்கு உங்களுக்கு தடை, உங்களுக்கு உரிமை கிடையாது. ஆனா அதையெல்லாம் தடையெல்லாம் உடைச்சு பெண்களுடைய விடுதலைக்காக தன் கடைசி வரைக்கும் மூச்சு இருக்க வரைக்கும் போராடியவர் தான் தந்தை பெரியார் அவர்கள். பெண்களுக்காக பல நலத்திட்டங்களை கொண்டு வந்தவர் தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள். பெண்களுக்கு சொத்துல சம உரிமை கொண்ட அந்த சட்டத்தை கொண்டு வந்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அவருடைய வழியில நம்முடைய தலைவர் அவர்கள் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். அதற்கு பேர் தான் புதுமை பெண் திட்டம். அதாவது பெண்கள் கல்லூரிக்கு போய் படிக்கணும். பெண்கள் பள்ளிக்கு போனா மட்டும் பத்தாது, கல்லூரிக்கு போய் படிக்கணும். கல்லூரிக்கு போய் படிச்சா மட்டும் பத்தாது, வேலைக்கு போகணும். பெண்கள் தங்களுடைய சொந்த காலில் நிக்கணும்னு அரசு பள்ளியில 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சா அவங்க கல்லூரிக்கு போய் சேர்ந்தா, அது அரசு கல்லூரியா இருந்தாலும் சரி, பிரைவேட் காலேஜ் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு கல்வி ஊக்கத்தொகையாக மாதம் 1000 ரூபாய் அவங்களுடைய வங்கி கணக்குல வைப்பு வைக்கப்படுகின்றது. இதுவரைக்கும் இந்த 2 வருஷத்துல 3 லட்சம் மாணவிகள் பயன்பெற்று இருக்கிறாங்க. இப்ப தலைவர் அவர்கள் அந்த திட்டத்தை விரிவுபடுத்தி தமிழ் புதல்வன் என்ற திட்டத்துல ஆண்களும் கல்லூரிக்கு போய் படிச்சா அவங்களுக்கு மாசம் 1000 ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது. இதற்கு பெயர் தாமா திராவிட மாடல் அரசு. எல்லோருக்கும் எல்லாம் என்பதுதான் திராவிட மாடல் அரசு. இதை விட இன்னொரு முக்கியமான திட்டம், இது நம்முடைய தேர்தல் அறிக்கையில சொல்லாத திட்டத்தை தலைவர் செஞ்சார். அது எது? நம்முடைய பெற்றோர்கள் சீக்கிரமா வேலைக்கு போற 6 மணி 7 மணிக்கு எந்திரிச்சு வீட்டுக்கு போற பெற்றோர்கள் குழந்தைக்கு சாப்பாடு சமைச்சு கொடுக்கறதுக்கு, காலையில டிஃபன் சமைச்சு கொடுக்கறதுக்கு நேரம் இருக்காது. அப்புறம் என்ன பண்ணுவாங்க? வெறும் வயிற்றுல பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சிடுவாங்க. அனுப்பிச்சிட்டு வீட்டுல அதே யோசனையா உட்காந்துருப்பாங்க. இவனை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சமே, இவன் சாப்பிட்டானா, பசிச்சிருக்குமே, மயக்கத்தோட இருப்பானே, பள்ளிக்கூடத்துக்கு போனானா, கிளாஸ் ரூமுக்கு போனானா அப்படின்னு அந்த கவலையோட இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதற்கு பெயர் தான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம். 31,000 அரசு பள்ளிகள்ல தினமும், அதாவது திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் 17 லட்சம் குழந்தைங்க இந்த திட்டத்தின் மூலம் பயன்படுறாங்க. அதாவது என்னன்னா, நீங்க பள்ளிக்கூடத்துக்கு வந்தா போதும், காலையில வந்தா போதும், உங்களுக்கு காலையில தரமான உணவு டிஃபன் கொடுக்கப்பட்டு அதன் பிறகுதான் உங்களுக்கு கல்வி. என்னம்மா இந்த கொடி கொஞ்சம் இருக்குமா தம்பி? இந்த கொடி கொஞ்சம் இருக்குங்க. கொடி மட்டும் கொஞ்சம் கீழே இருக்கு. இந்த திட்டத்தை இப்போ மற்ற மாநிலங்கள், கர்நாடகா மாநிலம், தெலுங்கானா மாநிலத்திலிருந்து வந்து ஆய்வு செஞ்சு இந்த முதலமைச்சருடைய காலை உணவு திட்டத்தை எப்படி இவ்வளவு சிறப்பா செய்யறீங்கன்னு வந்து பார்த்துட்டு அவங்களுடைய மாநிலங்களுக்கு இந்த திட்டத்தை விரிவுபடுத்தி இருக்கிறாங்க. இதற்கு பெயர் தான் திராவிட மாடல் அரசு.
இந்தியா விட்டுருங்க, இன்னைக்கு காலையில தொலைக்காட்சியில வந்திருக்கு, நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கு, கனடா நாட்டு பிரைம் மினிஸ்டர் கனடால இதே திட்டத்தை அறிமுகப்படுத்திருக்கிறாங்க. இப்படி உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளுக்கும் எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடியதான் நம்முடைய கழக தலைவர் அவர்கள், நம்முடைய திராவிட மாடல் அரசு. இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக இன்னொரு திட்டம், அதன் பேர் தான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். இதுல விண்ணப்பிச்சவங்க 1,60,00,000 பேர் விண்ணப்பிச்சாங்க மகளிர். இதுல இப்ப வரைக்கும் போன செப்டம்பர் மாசம் ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் 1,17,00,000 மகளிருக்கு இந்த திட்டத்தின் மூலம் மாசம் 1000 ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கு. சில மகளிருக்கு வரல. நீங்க கூட சொன்னீங்க, உங்க மைண்ட் வாய்ஸ் கேக்குது. சில மகளிர் என்ன சொல்றீங்க, எனக்கு வந்திருக்கு, பக்கத்து வீட்டுக்கார பொண்ணுக்கு வரல, பக்கத்து வீட்டுக்கார பொண்ணுக்கு வந்திருக்கு, எனக்கு வரல, ஏன் வரல அப்படி. இது மிகப்பெரிய திட்டமா. இது ஒரு 4-5 மாசத்துல செயல்படுத்த முடியாது. அதாவது நான் ஒண்ணு கேட்கிறேன், 1,16,00,000 மகளிருக்கு கொடுத்த முதலமைச்சர் இன்னொரு 40 லட்சம் மகளிருக்கு கொடுக்க மாட்டாரா? நான் பொறுப்பெடுத்துக்கிறேன். அந்த துறைக்கு நானும் நிதியமைச்சர் தான் பொறுப்பு. அது சரி செய்யப்பட்டு அந்த குறைகள்லாம் தீர்க்கப்பட்டு வெரிஃபிகேஷன் செய்யப்பட்டு தகுதியுள்ள அந்த விண்ணப்பிச்ச அத்தனை 1,60,00,000 மகளிருக்கும் கண்டிப்பாக மகளிர் உரிமை தொகை விரைவில் இன்னும் 4-5 மாசத்துல கண்டிப்பாக கொடுக்கப்படும். அது நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாக்குறுதி, உறுதிமொழி நான் கொடுத்துருக்கேன். நான் இப்ப உங்களுக்கு உறுதிமொழி கொடுத்துட்டேன், சரியா? நான் சொல்ல காப்பாத்துவேன். ஏன்னா நான் கலைஞர் பேரை முத்துவேல் கருணாநிதி மகன். இப்போ நீங்க உங்களுடைய வாக்குறுதியை நீங்க எனக்கு கொடுக்கணும். குறைந்தது 6 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல நம்முடைய கலாநிதி வீராசாமி அவர்களை நீங்க ஜெயிக்க வைக்கணும். செய்வீங்களா? நாம ஒரு பக்கம் நாம செஞ்சிருக்கக்கூடிய திட்டங்கள், நம்முடைய சாதனைகள், நம்முடைய தேர்தல் வாக்குறுதிகள், இதையெல்லாம் நாம சொல்லிட்டு இருக்கிறோம். இன்னொரு பக்கம் ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கிட்டத்தட்ட 10 வருஷமா இந்தியாவை ஆண்டுகிட்டு இருக்காரு. அவர் தான் ஆட்சி செய்யறார். ஏதாவது செஞ்சிருக்காரா? தமிழ்நாட்டுக்கு ஏதாவது செஞ்சிருக்காரா? வந்து எட்டி பார்த்தாரா? இந்த 10 வருஷத்துல எத்தனை வாட்டி வந்திருப்பாரு? இப்ப வராரு. இப்ப தேர்தல் வந்துருச்சுன்னா சுத்தி வராரு, தமிழ்நாட்டை சுத்தி வராரு. நான் அவர்கிட்ட சவால் விட்டேன், நீங்க அடுத்த 20 நாள் இங்கே வந்து தங்குங்க, தமிழ்நாட்டிலே வந்து தங்குங்க. உங்களால ஒரு சீட்ல கூட டெபாசிட் கூட வாங்க முடியாது. நான் சவால் விடுறேன். 2019ஆம் ஆண்டு வந்தாருமா, அப்போ தேர்தலுக்காக தான் வந்தாரு, வேற எந்த காரணமும் கிடையாது. தேர்தலுக்காக வந்து மதுரையில எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வர போறேன்னு சொல்லி வந்து ஒரே ஒரு செங்கல், அவரும் நம்முடைய பாதம் தாங்கி பழனிசாமி தலைவர் வந்து அப்படிதான் கூடுவாரு. அவர் எடப்பாடி பழனிசாமி கிடையாது, அவர் பேர் பாதம் தாங்கி பழனிசாமி. ஏன்னா யார் காலை பார்த்தாலும் விழுந்துருவாரு. ஓபிஎஸ் காலை பார்த்தா ஒரு மாதிரி விழுவாரு, மோடி காலை பார்த்தா படுத்துருவாரு, அமித்ஷா காலை பார்த்தா குட்டிக்கரன் நடிப்பாரு, சசிகலா காலை பார்த்தா என்ன பண்ணுவாருன்னு உங்களுக்கே தெரியும். அந்த மாதிரி ஒரு முன்னாள் முதலமைச்சர் தமிழ்நாட்டுடைய அனைத்து உரிமைகளையும் ஒன்றிய பாஜக அரசுக்கு வச்சுட்டாங்க. அவங்க கிட்ட விலை போயிட்டாங்க. ஏன், என்ன காரணம்? அனைத்து முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் மீது சிபிஐ ரெய்டு, ஐடி ரெய்டு, இடி ரெய்டுன்னு பல வழக்குகளை பதிவு செஞ்சு அவங்களுடைய கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டாங்க, அவங்களுடைய அடிமைகளா வச்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி திமுகவையும் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. திமுக இதுக்கான பயப்படுமா? நான் சொல்லிட்டேன், மோடிக்கும் பயப்பட மாட்டோம், ஈடிக்கும் பயப்பட மாட்டோம். மோடியோட டாடி வந்தாலும் நாங்க பயப்பட மாட்டோம். தமிழ்நாட்டு மக்கள் எங்களுக்கு தந்தை பெரியார் அவர்களும் பேருங்க அண்ணாவும் சுயமரியாதை கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. அது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், பாதம் தாங்கி பழனிசாமி அவர்கள் அத பெருமையோட சொல்றாரு. என்ன தெரியுமா சொல்றாரு? ஆமா, நான் வந்து காலை பிடிச்சுதான் முதலமைச்சரான. இந்தியாவில் இல்லம்மா, உலகத்திலேயே எந்த முதலமைச்சராவது வெக்கம், மானம், சூடு, சொர்ணம் இருந்தா யாராவது இப்படி சொல்லுவாங்களா? ஒரு முதலமைச்சருக்கு என்ன பெருமை, என்ன சொல்லணும்? மக்கள் எனக்கு வாக்களிச்சாங்க, மக்கள் ஆதரவு பெற்று நான் தேர்தலில் வெற்றி பெற்று முதலமைச்சரான்னு சொன்னதான் உண்மையான ஒரு முதலமைச்சர். ஆனா இவர் கொஞ்சம் கூட வெக்கம், மானம், சூடு, சொரணை எதுவுமே இல்லாம ஒத்துக்கிறாரு. ஆமாங்க, நான் ஒண்ணு மக்களை பார்த்து முதலமைச்சர் ஆகல, அவங்க உட்கார்ந்து இருந்தாங்க, அவங்க என்ன 3வது மனுஷனா, அவங்க காலை தொட்டு முதலமைச்சர் ஆயிட்டேன். நான் இப்போ சவால் விடுறேன், அவங்க 3வது மனுஷன் தானே, உங்களை விட வயசுல பெரியவர் தானே, திருப்பி போய் ஒழுங்க பார்ப்போம். அந்த அம்மா எட்டி ஒரே வதைக்கும். ஏன் தெரியுமா? அந்த அம்மா காலை பிடிச்சி முதலமைச்சராகி அந்த அம்மா காலை வாரி விட்டாரு. என்ன தெரியுமா கேட்டாரு? யார் இந்த சசிகலா, நீயா என்ன முதலமைச்சர் ஆக்குனேன்னு கேட்டாரு. அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை துரோகிதான் திரு பாதம் தாங்கி பழனிசாமி அவர்கள்.
இப்போ திரு நரேந்திர மோடி இருக்காருல்ல, ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, அவருக்கு நாம எல்லாம் சேர்ந்து ஒரு செல்ல பேர் வச்சிருக்கோம். சரியா? இனிமே நீங்க அவர் பேரை சொல்லி கூப்பிடக்கூடாது. அவருக்கு ஒரு பேர் வச்சிருக்க. இனிமே நீங்க அத்தனை பேரும் அந்த பேரை சொல்லிதான் கூப்பிடணும். இதுக்கு ஒரு காரணம் இருக்கு, நான் சொல்றேன். இனிமே திரு ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை பேரை சொல்லி கூப்பிடாதீங்க. அவர் பேர் என்ன? ஒன்றிய பிரதமர் திரு 29 பைசா, மிஸ்டர் 29 பைசா. இதுக்கு என்ன காரணம் நான் சொல்லிடுறேன். ஏன் அவர் 29 பைசான்னு கூப்பிடுறேங்கிறத அவர் சொல்றேன். அப்பதான் அவர் மண்டைக்கு உரைக்கும். அடுத்த வாட்டி வருவாரு, இப்ப திருப்பி வராரு, பிரச்சாரத்துக்கு வராரு. அப்ப சொல்லுங்க, 29 பைசா வாழ்க. 29 பைசா எங்க? எங்க 29 பைசா எங்கன்னு கேளுங்க. ஏன்னு சொல்லிடுறேன். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஜிஎஸ்டி வரி மூலமா நாம தமிழ்நாட்டில இருந்து ஒவ்வொருத்தரும் ₹1 கட்டுறோமா? ஒன்றிய அரசுக்கு ₹1 கொடுக்கிறோம். ஆனா நமக்கு திருப்பி அவர் எவ்வளவு தெரியுமா தராரு? ஒன்றிய பிரதமர் வெறும் 29 பைசா. ஆனா மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் தூக்கி தூக்கி வாரி வாரி கொடுக்கிறாரு. தமிழ்நாட்டை மட்டும் வஞ்சிக்கிறார். இப்போ இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை சொன்னல, இங்க அடிக்கல் நாட்டி 5 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் வச்சது ஒரே ஒரு செங்கல் தான். செங்கல் மதுரையில திரு 29 பைசாவும் திரு பாதந்தாங்கி பழனிசாமியும் போய் வச்ச ஒரே செங்கல் இதுதான். அந்த செங்கலையும் நான் புடுங்கிட்டு வந்துட்டேன். இப்போ செங்கலை காணோம்னு தேடிட்டு இருக்காங்க. நான் சொல்லிட்டேன், நீங்க மருத்துவமனையை கட்டி முடிக்கிற வரைக்கும் செங்கலை நான் பத்திரமா வச்சுப்பேன். நான் செங்கலை திருப்பி தர மாட்டேன். இதுக்கப்புறமா 5 மாநிலங்கள்ல 2019 பிறகு 5 மாநிலங்கள்ல பாஜக ஆளுகின்ற 5 மாநிலங்கள்ல இதே மாதிரி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டப்பட்டு முழுசா மருத்துவமனை கட்டப்பட்டு அத்தனை மருத்துவமனையும் செயல்பாட்டுக்கு வந்துருச்சு. நம்முடைய தலைவர் அவர்கள் சொன்னார், கலைஞர் 100 ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சைதாப்பேட்டையில திறக்க போறேன்னு சொன்னார். 1 வருஷத்துல கட்டி முடிப்பாரு. 9 மாசத்துல கட்டி முடிச்சு கலைஞர் 100 சிறப்பு மருத்துவமனையை கட்டினவர் நம்முடைய தலைவர் அவர்கள். தேர்தல் அறிக்கையில சொன்ன ஒன்னத்தையும் அந்த காலத்திற்கு முன்பே செஞ்சு முடிச்சவர் நம்முடைய தலைவர் அவர்கள். அதே மாதிரி இந்த நம்முடைய உரிமைகள்லாம் மீட்கிறோம். கல்வி உரிமை, மொழி உரிமை பத்தி சொல்றேன். அதாவது அவர் திரு 29 பைசா இருக்காருல்ல, தமிழ்நாட்டுக்கு வந்தாருன்னா யாருக்குமே புரியாத மாதிரி திருக்குறள் பேசுவாரு. அவருக்கும் புரியாது, எழுதி கொடுத்ததை பேசிடுவாரு. அவருக்கு அர்த்தமும் புரியாது. பேசிட்டு அவர் தமிழுக்கு அதாவது போன முறை வந்து ஐயோ தமிழ் நான் கத்துக்கலையே அப்படின்னு ரொம்ப ஆதங்கெல்லாம் பட்டாரு. நாம நினைச்சுக்கணும், ஐயோ நல்ல வேலை நீ தமிழ் கத்துக்கல அப்படின்னு. அவரு இந்த 5 வருஷத்துல தமிழ் வளர்ச்சிக்கு எவ்வளவு தெரியுமா ஒதுக்கி இருக்காரு நிதி ஒதுக்கீடு? தமிழ் வளர்ச்சி, தமிழ் ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சிக்கு எவ்வளவு நிதி ஒதுக்காரு தெரியுமா? ₹1 கூட ஒதுக்கல. ஆனா ஹிந்தியும் யாருமே பேசாத சமஸ்கிருத மொழிக்கு இந்த 5 வருஷத்துல மட்டும் 1500 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க. ஹிந்தி வளர்ச்சி, இந்தி மொழி ஆராய்ச்சி, சமஸ்கிருத மொழி வளர்ச்சி, சமஸ்கிருத மொழி ஆராய்ச்சிக்கு 1500 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க. ஆனா தமிழ் வளர்ச்சிக்கு இது வரைக்கும் ₹1 கூட ஒதுக்கல. சென்ற டிசம்பர் மாசம் உங்களுக்கு தெரியும், சென்னையே தத்தளிச்சது மிக்ஜாம் புயல். சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், அதே மாதிரி தென் மாவட்டங்கள் தூத்துக்குடி, திருநெல்வேலி இங்கெல்லாம் மழை பெய்ஞ்சது. மிக்ஜாம் புயல் 1 வருஷம் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள்ல பெஞ்சது. ஆனா நம்மலாம் வீட்டுக்குள்ள போய் ஒழிஞ்சுக்கிட்டோமா? முதலமைச்சர் களத்துல நின்னாரு. இங்க இருக்கக்கூடிய அனைத்து அமைச்சர்களும் களத்துல நின்னாங்க. அவங்க தொகுதியில, அவங்க பகுதியில நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர்கள், நம்முடைய மேயர் அவர்கள், அனைத்து மக்கள் பிரதிநிதிகள், கவுன்சிலர்கள் அத்தனை பேரும் களத்துல நின்னாங்க. சில கவுன்சிலர்கள் வர முடியல, ஏன்னா அவங்க வீட்டுல தண்ணி நின்று இருந்துச்சு. ஆனா அனைவரும் களத்துல நின்று மக்கள் பணி ஆட்டினோம். அந்த தண்ணி வடிகிற வரைக்கும் அனைவரும் வீட்டுக்கே போல. நான் 3 நாள் வீட்டுக்கே போகவே இல்லை, தூங்கவே இல்லை. 10 நாள் போய் தூத்துக்குடியில போய் தங்கியிருந்தேன். தூத்துக்குடி, திருநெல்வேலியில 10 நாள் தங்கியிருந்தேன். ஆனா திரு மோடி அவருக்கு வந்து பார்த்தாரா? மிக்ஜாம் புயல் அப்ப வந்தாரா? வந்து பார்க்கல. ஒன்றிய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அவங்க வந்து இங்க என்ன வந்து பார்த்துட்டு சொல்லிட்டு போனாங்க, நாங்க கொடுக்குறோம், காசு கொடுக்குறோம், கோயில் தட்டுல காசு போடாதீங்கன்னு சொல்லிட்டு போனாங்க, உண்டியல்ல காசு போடாதீங்கன்னு சொல்லிட்டு போனாங்க. இது மட்டும்தான் அவங்க பண்ணது. இது வரைக்கும் நம்முடைய தலைவர் அவர்கள் சென்னையில பாதிக்கப்பட்ட அத்தனை பேருக்கும், அத்தனை குடும்பத்திற்கும் 6000 ரூபாய் கொடுத்திருக்கிறாரு. இன்னும் சொல்ல போனா ஜனவரி மாசம் மட்டும்
ஜனவரி மாசம் மட்டும் சென்னையில இருக்கக்கூடிய மக்களுக்கு, சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மக்களுக்கு வெள்ள நிவாரணம் 6000, அதன் பிறகு மகளிர் உரிமை தொகை 1000, அதுக்கப்புறம் பொங்கல் பரிசு 1000, மாசம் 8000 ரூபாய் கொடுத்திருக்கிறார் நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள். இதுல ஒன்றிய அரசு, தமிழ்நாட்டு அரசுக்கு, நம்முடைய தலைவருடைய அரசுக்கு ஒரு பைசா கூட கொடுக்கல. ஒரு பைசா கூட கொடுக்காம நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் கிட்டத்தட்ட 37,000 கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறார். இதையெல்லாம் யார் உண்மையா தட்டி கேட்கணும்? எதிர்கட்சி தலைவர் தானே தட்டி கேட்கணும். தட்டி கேட்கிறாரா? கேட்கறது இல்லை. அதாவது நான் எய்ம்ஸ் மருத்துவமனை ஏன் வரல அப்படின்னு கேட்கிறேன். ஒன்றிய பாஜக அரச கேள்வி கேட்கிறேன். ஏங்க வரல, எப்ப வரும், எப்ப கொண்டு வருவீங்க எய்ம்ஸ் மருத்துவமனை? நான் ஒன்றிய அரசை கேட்டா யாருக்கு கோவம் வருது? பாதம் தாங்கிக்கு கோவம் வருது. ஏன்? கள்ளக்காதல். 9 வருஷமா ஆட்சியில கூட்டணியில் இருந்துகிட்டு சிஏவை கொண்டு வந்தது நீங்க தான், நீட் தேர்வை கொண்டு வந்தது நீங்க, எய்ம்ஸ் மருத்துவமனையை கொண்டு வராம பண்ணது நீங்க தான். இப்படி அனைத்து தமிழ்நாட்டு மக்களுடைய அனைத்து உரிமைகளையும் ஒன்றிய பாஜக கிட்ட அடகு வச்சுட்டு இன்னைக்கு சென்னையில மேம்பாலங்கள் உங்களுக்கு தெரியும். கழக ஆட்சியில சென்னையில கிட்டத்தட்ட 30 மேம்பாலங்கள் கட்டப்பட்டுள்ளன. அதிமுக ஆட்சியில நான் சவால் விடுறேன், இது வரைக்கும் ஒரு பாலமாவது கட்டியிருக்காங்களா? அதிமுக ஆட்சியில இது வரைக்கும். திமுக ஆட்சியில சென்னையில மட்டும் கிட்டத்தட்ட 30 பாலங்கள் கட்டப்பட்டிருக்கின்றன. அதே போல 1996 2001 கலைஞர் ஆட்சியில 114 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல 14 மேம்பாலங்கள் கட்டப்பட்டுள்ளன. 2006 2011 கழக ஆட்சியில 135 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல 7 மேம்பாலங்கள் கட்டப்பட்டுள்ளன. நம்முடைய திராவிட மாடல் அரசு தற்பொழுது 700 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல பல்வேறு மேம்பால பணிகளை மேற்கொண்டு வருகிறது. இதெல்லாம் சென்னைக்கு திமுக செஞ்சிருக்க சாதனைகளை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். இன்னைக்கு சென்னையில இருக்கக்கூடிய அண்ணா மேம்பாலம், அண்ணா பிளைஓவர் தொடங்கி அத்தனை மேம்பாலங்களும் முத்தமிழ் கலைஞர் ஆட்சியில நம்முடைய முதலமைச்சர்கள் மேயராக இருந்த போது கட்டப்பட்டவைதான். 1996 முதல் 2001 கழக ஆட்சியின் போது கலைஞர் அவர்களால் சென்னையில மொத்தம் 114 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல 14 மேம்பாலங்கள் கட்டப்பட்டன. இன்னைக்கு பல்வேறு பால பணிகள் நம்முடைய முதலமைச்சர் அவர்களால் திராவிட மாடல் அரசு 700 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல பாலங்களை கட்டி வருகிறது. இதையெல்லாம் செய்யணும்னா கண்டிப்பாக நீங்க வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிச்சு, சென்ற முறை தவற விட்டுட்டோம். சென்ற முறை 40 தொகுதி தமிழ்நாடு புதுச்சேரியில 39 தொகுதி ஜெயிச்சோம். இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டிலேயே 3வது பெரிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம்ன்ற அந்த பெருமையை நமக்கு கொடுத்தது தமிழ்நாட்டு மக்களாகி நீங்க தான். இந்த முறை உங்களுக்கு தெரியும், ஜூன் 3ஆம் தேதி யாரோட பிறந்த நாள்? எத்தனாவது பிறந்த நாள்? 101வது பிறந்த நாள். 100 முடிஞ்சு 101வது பிறந்த நாள். நூற்றாண்டுல இருக்கோம். ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை. நாம கலைஞருக்கு இதைவிட சிறப்பான ஒரு நல்ல பரிசை தர முடியுமா? 40க்கு 40 தொகுதி ஜெயிச்சு நம்முடைய தலைவர் யார பிரதமரா தேர்ந்தெடுக்கிறாரோ, தமிழ்நாட்டு மக்கள் நீங்க யார பிரதமரா தேர்ந்தெடுக்கிறீங்களோ அவரை பிரதமரா உட்கார வைக்கணும்னா நிச்சயமா நீங்க இன்னைக்கு நான் சென்னையில இன்னைக்கு மட்டும் தான் சென்னை, இன்னைக்கு சென்னை, வட சென்னை, மதியத்துக்கு மேல மத்திய சென்னை, அப்புறம் தென் சென்னை, அப்புறம் நாளைக்கு ஃபுல்லா டெல்டா மாவட்டம் போறேன். 5 நாள் தொடர் பயணம், பிரச்சார பயணத்துக்கு டெல்டா போடுறேன். ஆனா தலைவர் அவர்கள் இன்னைக்கு வராங்க. தலைவர் அவர்கள் 16ஆம் தேதி 17ஆம் தேதி வராங்க. கடைசி நாள் 17ஆம் தேதியோட பிரச்சாரம் முடியுது. உங்களுக்கு தெரியும், இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு தான் தெரியும், ஒரு பெரிய படம் ரிலீஸ் ஆகுதுன்னா, திரைப்படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுவாங்க. சரியா? நான் தான் அந்த சின்ன ட்ரெய்லர். படத்துக்கு முன்னாடி வர ட்ரெய்லர் நானு. மெயின் பிக்சர் யார் தெரியல? நம்முடைய கழக தலைவர் அவர்கள். இதை விட ஒரு மிகப்பெரிய மாநாடு போல ஒரு கூட்டத்தை நடத்தி, பிரச்சார கூட்டத்தை நடத்தி, உங்ககிட்ட தேர்தல் பிரச்சாரத்தை நடத்தி, திரு 29 பைசாவும் திரு பாதந்தாங்கி பழனிசாமி அவர்களும் நாக்க புடுங்கிற மாதிரி கேள்வி கேட்பாரு. அவரு அடுத்த பிரச்சாரத்துக்கு போயிடுவாரு. அன்னையோட பிரச்சாரம் முடிஞ்சிருச்சு. ஆனா இன்னைக்கு 2ஆம் தேதி, நமக்கு இன்னும் 17ஆம் தேதி வரைக்கும் நேரம் இருக்கு. இன்னும் 15 நாள் தான் இருக்கு. நீங்க ஒவ்வொருத்தரும் உதயசூரியன் சின்னத்துல வாக்களிச்சு திரு கலாநிதி வீராசாமி அவர்களை நாடாளுமன்றத்துக்கு அனுப்பணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. கரெக்டா? நீங்க செஞ்சிருவீங்க. ஆனா நான் உங்ககிட்ட கேட்கறது இல்ல, நீங்க ஒவ்வொருத்தரும் பொறுப்பெடுத்துக்கணும். இந்த ஓட்டுக்கு நான் பொறுப்பு,
இந்த குடும்பத்திற்கு நான் பொறுப்பு, இந்த தெருவில் இருக்க வாக்குகளுக்கு நான் பொறுப்பு. இவங்களை நான் பிரச்சாரம் பண்ணி அடுத்த 17 நாள் தான் இருக்கு, மிக மிக முக்கியமான நாள். இந்த 17 நாள் நான் பிரச்சாரம் பண்ணி ஏன் உதயசூரியனுக்கு அண்ணன் கலாநிதி வீராசாமி அவர்களுக்கு ஏன் வாக்களிக்கணும், ஏன் ஒன்றிய பாசிச பாஜக அரசை வீட்டுக்கு ஓட நிரட்டணும் அப்படின்ற அந்த பிரச்சாரத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் ஒரு நாளும் வாக்காளரை சந்திச்சு நீங்க செய்யணும். செய்வீங்களா? நிச்சயமா செய்வீங்கன்ற நம்பிக்கை இருக்கு. ஆனா என்னோட வேண்டுகோள், இங்க வந்திருக்கக்கூடிய இளைஞர் அணி தம்பிமார்கள், உங்ககிட்ட நான் கேட்டுக்கொள்வதெல்லாம், மற்றவங்க எல்லாம் பிரச்சாரம் பண்ணுவாங்க, ஆனா உங்களுடைய பிரச்சாரம் மற்ற பிரச்சாரத்தை விட 10 மடங்கு அதிகமாக இருக்கணும். ஒன்றிய பிரதமர் திரு 29 பைசா ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கிறாரு. என்ன தெரியுமா சொல்றாரு? திமுக தலைவருக்கு தூக்கம் போயிடுச்சு, திமுக யாரும் தூங்க மாட்டேங்கிறான், எல்லாருக்கும் தூக்கம் போயிடுச்சு அப்படின்னு. ஆமா, தூக்கம் போயிடுச்சு. நாங்க வேலை செஞ்சு தேர்தல் பிரச்சாரத்தை செஞ்சு உங்களை வீட்டுக்கு ஓட விரட்டுற வரைக்கும் ஒரு திமுக காரங்க கூட தூங்க போறது இல்ல. தூங்காம நாங்க எங்களுடைய பிரச்சாரத்தை செய்வோம். உங்களை பத்திரமா 4ஆம் தேதி உங்க வீட்டுல போய் உங்களை தூங்குற வரைக்கும் உங்களை தூங்க வச்சுட்டு நாங்க அதுக்கப்புறம் நிம்மதியா தூங்குறோம். தமிழ்நாட்டு மக்கள் அப்பதான் நிம்மதியா தூங்குவாங்க. எப்ப பிஜேபி பாஜகவையும் அதிமுகவையும் ஓட விரட்டுறமோ அப்பதான் உண்மையா தமிழ்நாட்டு மக்களுக்கு நிம்மதியான தூக்கம். 2021 அடிமைகளை விரட்டி அடிச்சோம். 2021 அடிமை அதிமுகவை விரட்டி அடிச்சோம். தமிழ்நாட்டுக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் ஒரு விடியல் ஆட்சியை கொடுத்தார். இப்போ அடுத்த நமக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. 2024 இந்த தேர்தலில் அடிமைகளுடைய ஓனர்ஸ், அடிமைகளுடைய எஜமானர்கள் அவங்களையும் துரத்தி அடிச்சு ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே ஒரு விடியல் ஆட்சியை தருவோம்னு கேட்டுக்கொண்டு உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன், இன்னும் பெருமையா சொன்னா தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன், இன்னும் பெருமையா பூரிப்பா சொன்னா முத்தமிழ்